வணக்கம். இந்த வாட்சை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்குது ரெட்மியோட இந்த வாட்ச் 5 ஆக்டிவ் 2799 ருபீஸ்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸிங். ஸோ இதில் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ இதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் இதோட விமர்சனம் இந்த பதிவில் பார்க்கலாம். இதோட பேட்டரி லைஃப் இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தராங்க அதெல்லாம் பற்றி நான் இந்த முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் கிடைக்குது. ஸோ எங்கிட்ட இருக்குது இந்த மேட் சில்வருங்கிற இந்த கலர். இது மிட் நைட் பிளாக்னு இன்னொரு கலர் ஆப்ஷன்லையும் கொண்டு வராங்க. இதை சார்ஜ் பண்ணக்கூடிய ப்ராப்பரேட்டிவ் கேபிளும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்புறம் பவர்ட் பை ஹைப்பர் ஓவர்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த வாட்சில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே தராங்க. 2 இன்ச் டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ எல்சிடி டிஸ்பிளே, நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவலும் தந்திருக்காங்க. 500 nits வரைக்கும் போகுது. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது. சில பேருக்கு இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாகவும் தெரியலாம். எனக்கு இந்த பெரிய டிஸ்பிளே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் கிடைக்குது. இங்கே ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ச் ஃபேஸஸை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் ஆகிடும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பட்டன் தந்திருக்காங்க. கேசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. ஜிங்க் அலாய் மெட்டல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேர் கிடைக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெசல்ஸ் ப்ராமினெண்ட்டாக தெரியுது. இப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்லீப் ரிப்போர்ட் பார்க்கலாம். அவுட்டோர் ரன்னிங்க்கு மோட டைரெக்டாக இங்கேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் லேஅவுட்டை. இங்கே ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். SpO2 சென்சரும் வந்துருக்காங்க. ப்ரீத்திங் மோட் எக்ஸசைஸுக்கான ஒரு விட்ஜெட் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அளவை கனெக்ட் காண்பிக்குது. ஸோ என்னோடய ஸ்ட்ரெஸ் மைல்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ இது என்ன மெஷர்மெண்ட்டோ, பட் அது உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் கிடைக்குது. அடுத்து அலார்ம் இருக்குது, டைமர் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. அலெக்ஸா இதில் கம்பேட்டிபிளாக இருக்குது. அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அமேசான் அலெக்ஸாவை இந்த வாட்ச் மூலமாக நீங்கள் வாய்ஸ் மூலமாக இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அக்சஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஆப்புக்கு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வருது. டிஎன்டி மோடு செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ், நோட்டிஃபிகேஷன், சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன், டிஸ்பிளேயில் பிரைட்னஸ் அளவு, ஆட்டோ லாக் எவ்வளோ பண்ணணும், ரேஸ் டு வேக்கு எனேபிள் பண்ணதுக்கு. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மற்ற விட்ஜெட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம். ஃபேவரட் கான்டாக்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீ ஃபிட்னஸ் ஆப்பில் ஒரு 10 ஃபேவரட் கான்டாக்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்ச்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது ப்ளூடூத் மூலமாக உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். சிம் போட முடியாது, பட் ஃபோன் கூட பேர் பண்ணியிருப்பது ப்ளூடூத் மூலமாக இங்கேருந்தே நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். 30 கால் லாக்ஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், தண்ணிக்கு அடியில் ஒரு மீட்டர் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட் இவங்க மென்ஷன் பண்ணிக்க ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். இது மேபி அவங்க சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா ஒரு 140க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், ஃப்ரீ ஸ்டைல், ஹைக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், ட்ரெட்மில், ஜம்ப் ரோப், மோரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தந்திருக்காங்க. டான்ஸ் கூட இருக்குது. பால் ஸ்போர்ட், விண்டர் ஸ்போர்ட் நிறைய தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒர்க் அவுட் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராவா மற்றும் ஆப்பிள் ஹெல்த் ஆப்பில் சிங்க் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷன் கிடைக்குது. ஆப்பில் பார்த்தீங்கன்னா விலாவாரியாக நிறைய டேட்டா நீங்கள் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் உள்ள ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் டேட்டா, ஸ்டெப் டேட்டா, SpO2 டேட்டா, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் மூவிங் டைம், ஸ்டாண்டிங் டைம், பிளட் ஆக்சிஜன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எப்படி இருக்குது, வைட்டாலிட்டி ஸ்கோர்னு ஒன்று தந்திருக்காங்க. வெயிட்டு, எனர்ஜி, VO2 மேக்ஸ், பிளட் ப்ரெஷர், ட்ரைனிங் லோடு, அது எல்லாமே நிறைய டேட்டா இந்த ஆப்பில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 470 mAh பேட்டரி இதில் கிடைக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் யூஸில் நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. GPS இன்பில்ட் கிடையாது, பட் ஃபோன் கூட பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி கால் பண்ணுறீங்க, அப்படிலாம் பார்க்கும்போது மினிமம் ஒரு 10 டேஸுக்கான பேட்டரி லைஃப் இதை எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் மினிமம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 டேஸ் வரைக்கும் போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் 10 to 15 டேஸுக்கான பேட்டரி லைஃப் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப், எனக்கு 1 வீக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் சொல்லுவேன். ஸோ இதில் ஒரு 10 டேஸுக்கிட்ட ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 3 மைக் தந்திருக்காங்க.
ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோடி வருது. ஸோ அதாவது உங்கள் ஃபோன் கூட நீங்கள் ப்ளூடூத் மூலம் கனெக்ட் பண்ணிக்கும்போது இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபோனை அட்டன் பண்ணலாம். சிம் போட முடியாது, பட் இங்கேருந்து நீங்கள் ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். கால் குவாலிட்டி ஓகேயாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் டைம் இதில் வந்து பேச போகிறதில்ல, பட் சின்ன சின்ன கால் அட்டன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எமர்ஜென்சி நேரத்தில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2799 ருபீஸுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீசனான ஒரு வாட்சாக தெரியுது. அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 இன்ச் டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேயாக எனக்கு தென்படுது. பட் ஓவராலாக குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. ஜிபிஎஸ் கிடையாது, பட் உங்கள் ஃபோன் ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி வந்து இது ஒர்க் ஆகுது. ஸ்டெப் கவுண்ட் அதில் வந்து ஓகேயாக தான் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் விட்டுருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.